ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரஸ்ஸை பார்த்து. நான் எப்போ பார்த்தாலும் கூட்டணி பற்றி தான் பேசுவீங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம யாரோட கூட்டணின்னு ஒரு கேப் விட்டாச்சு. ஏன்னா உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று தமிழ்நாடு முழுக்க எங்கள் சுற்றுப்பயணத்தில் தினந்தோறும் நான் பிரஸ்ஸை ஒரு 3 முறையாவது சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அம்மா அவங்க 85 வயசுல வயது மூப்பின் காரணமாக மறைந்தார். அதுக்காக எங்களுடைய ப்ரோக்ராமை நாங்கள் இப்போ தள்ளி வச்சிருக்கோம். அதனால பிரஸ் கிட்ட நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ மீண்டும் நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் யாருடன் கூட்டணி இருக்குன்றதை பத்தி நீங்க கேட்டா என்னுடைய ஒரே பதில், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய நிலைப்பாடை ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் அறிவிப்போம். அதுவரைக்கும் கட்சியினுடைய வளர்ச்சியும் மக்கள் சந்திப்பும் அனைத்து தொகுதிகளுக்கும் எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனவே கூட்டணி பற்றி இல்லாமல் வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க கேளுங்க. இல்ல இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா நம்ம பார்க்கணும். யூசுவலா அரசியல்ல நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. ஏதாவது ஒரு வேர்ப் மாதிரி போட்டு ஒரு வார்த்தையை போட்டு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை விமர்சிப்பதும் ஆளுங்கட்சி அதற்கு பதிலடி கொடுப்பதும் இன்று நேற்றல்ல, அரசியல் தொடங்கின காலத்திலிருந்து இது நடக்கிற ஒரு விஷயம். அதற்கு திமுகவும் அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. எனவே இங்க நடக்கிற எல்லா விஷயமுமே அரசியல் என்ற ஒத்தை வார்த்தையின் பின்னாடி நடக்கிறது தானே ஒழிய அதை மீறி இங்க எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் அதற்கு பின்னாடி ஒன்லி ஒன் திங் இஸ் தேர், தட் இஸ் பாலிடிக்ஸ். அரசியல் மட்டும்தான் இருக்கு.